கிருஷ்ண பரமாத்மா துரியோதனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள நல்லவர்கள் யாரும் இருக்கார்களா? துரியோதனா பார்த்துட்டு வாணிச்சு. துரியோதனம் வந்து சொன்னான் பாருங்க, ஒருவரும் நல்லவர் இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். ஏன்டா அவன் கூடாதவரான் என்ற மனதில் எது இருக்கோ அப்படித்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒருவரும் இந்த ஊரில் நல்லவனே இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா தருமனை அனுப்புகிறாராம், கூடாத ஆட்கள் இந்த உலகத்தில் யாரெண்டான இருக்கிறார்களா பார்த்து வாங்கினேன். ஒருவரும் கூடாதாக எல்லாரும் நல்ல ஆக்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஏனண்டா தருமர் நல்லம். அது மாதிரி பாருங்க, நாங்கள் மனத்தில் நல்லம் இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்கள் ஒரு காயத்ரி குடும்பம் பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு என்ன வந்த உடனே பாருங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோம், அவர் நல்லா இருக்கணும் அப்பா. நாங்களும் பாருங்கள் தெரியாமல் கர்ம வினைகள்ல இருந்து வேதனைப்பட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி மற்ற ஈவராசிகளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருடைய குறையை நம்ம கதைச்சோம்டா நாங்கள் அவருடைய பாவத்தை சுமப்பராக வந்திருக்கேன். இப்போ நாங்கள் 10 மூட்டையோட வந்திருக்கோம் அப்படின்னா இன்னொரு ஆளை பற்றி நம்ம கதையக்குள்ள இன்னும் 15 மூட்டையை சுமக்க வேண்டி வரும். நாங்கள் பாவத்தை இறக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோமே ஒழிய சுமக்கிறதுக்கு வரலைண்டா. இவ்வளவு காலம் பல முறைகளில் சுமந்து சுமந்து வேதனைப்பட்டு கடவுளே இந்த சுமையை இறக்கிறதுக்கு நீ எப்பவும் வரமாட்டாயா அப்படின்னு சொல்லி ஏங்கும் போது இன்று வந்திருக்கிறார் காயத்ரி மந்திரத்தின் மூலம் எங்களை சுமையை இறக்கிறதுக்கு. ஏன்டா நீங்கள்லாம் பல சுமைகளோடு வந்த இப்ப இறக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா கடவுள் இந்த பூமிக்கு பாருங்க வந்திருக்கிறா அப்படின்ற அர்த்தம். யோசிச்சு பாருங்க, என்னுடைய பல மூட்டைகள் கர்ம மூட்டைகளை பாரத்தை என் குருநாதர் வந்து இறக்கினார் பாருங்க. ஏன்டா அவரால் மட்டும்தான் இறக்கலாம். அப்படிப்பட்ட பாருங்க, அதனால தான் இன்றைக்கு நான் தெளிச்சு பாருங்க ஞானத்தோட இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய மனத்தை வெண்டு மனத்தை கொண்டு நாங்கள் சொல்ற மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் தெய்வீக வாழ்க்கை.